தேவனுடைய வசனம் நாளையெல்லாம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். ஏனென்றால் நாளைக்கு தீர்வு இருக்கிறது. டைம் போயிடும். எடுத்துக்கொள்ள ஏசாயா புஸ்தகம் 58. ஏசாயா 58. தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நினைத்து, அதாவது நித்தம் என்றால் என்ன? தினமும், டெய்லி. ஒரு நாள் விட்டாலும் நம்ம சோர்ந்துடும் இல்லையா? நமக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், எப்படி சோர்ந்துடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாய். ஆண்டவர் பாருங்க, எந்தெந்த நேரத்தில் நம்ம கூட அவர் இருந்து செயல்படுத்துறார் பாருங்க. வறட்சியான காலங்கள், கஷ்டமான காலங்கள், துன்பமான காலங்கள், இப்படிப்பட்ட சமயத்தில் நமக்கு உதவக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். கையில தட்டுவோம். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். ரொம்ப வறட்சியா இருந்துன்னா உடனே செழிப்பா மாற்றுவார். காய்ச்சி போனா உடனே அதை செழிப்பா மாற்றுவார். எப்போ காய்ச்சி போய்ப்பெல்லாம் பார்க்க மாட்டாரு. செழிப்பாக்குவா, என்ன மூலதான் மாற்றுவார் என்று சொல்லப்பட்டது. வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நினமுள்ளதாக்குவார் என்ன அர்த்தம்? எலும்புகளை உறுதிப்படுத்துவார், நல்ல செயல்படுத்துவார். அந்த எலும்புகள் நல்ல, சில பேருக்கெல்லாம் போடுற கை காலெல்லாம் சில எலும்புகள் சரியா வேலை செய்யறது கிடையாது. அநேகர் நடக்க முடியல, கை தூக்க முடியல. எலும்புகள் எத்தனை எலும்பாக இருக்குமா மனுஷன் இது வாடிய தோசை சொல்லு. எத்தனை எலும்புகள் இருக்கு? 216 கிட்டத்தட்ட. அவ்வளோ எலும்பு. அவங்க எலும்பை வச்சுதான் நம்ம ஆண்டவர் உற்பத்தி செய்கிறது. இந்த எலும்பு, ஒரு எலும்பு வேலை செய்யலாம் கூட நம்ம கஷ்டம் தான். 10 பேரை படைச்சார் ஆண்டவர், அது ஒரு வேலை கூட செயல்படுறதுன்னு கஷ்டமாயிடும். ஆண்டு ரொம்ப ஞானம் உள்ளவர். ஹல்லேலூயா. ரொம்ப ஞானத்துக்கு ஞானத்துல நம்ம பார்த்தோம்னா நம்மளால நமக்கே திகழ்ச்சி உண்டாயிடும். இப்படி இல்லாம செய்யாது. கடலை பார்த்தாங்க பயங்கரமான, என்ன ஆறு, எவ்வளோ தண்ணி, ஆறு, நீர், மலைகள், ஏரிகள் எல்லாம் மரம், செடி, கொடி, நமக்கு தேவையான அனைத்தும் அவர் உருவாக்கினார். அதே போல நம்ம என்ன பண்றாரு, நம்முடைய எலும்புகளையும் அவர் நம்மளை நீளமுள்ளதாய் மாற்றுவார். ஏன்னா எலும்பு நமக்கு எப்பவும் முக்கியம். எலும்புல நீ நடக்க முடியாது. கால் எலும்பு, தோல் எலும்பு, கை எலும்பு எல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, நடக்க முடியாது. முதல்ல இந்த எலும்புனாதான் நீ ஓடுற, நடக்கிற எல்லா வித்தையும் காட்டுற. எலும்புலாம் ஒன்று செய்ய முடியாது. அதை செயல்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் சொல்லப்படுற காரியங்கள். இதெல்லாம் இது வந்து நம்ம இது அப்படிதான் இப்படிதான் அப்படிதான் நம்ம எலும்பு நேரமாக வரலாம், அது ஒரு வேற காரியம். அது ஆத்மான காரியத்தில் வேற விதமா சொல்லலாம். நமக்கு உறுதியா இருக்கிற காரியம் சில நேரத்தில் நம்ம எழுதுறோம், சிலவற்றை நம்ம தாராத்துறோம், அதாவது இழந்து போயிடுவோம். நம்ம அந்த மாதிரிலாம் இருக்குது சில காரியங்கள்.
சுகம் இல்லாமல் சரீரத்தில் அதை அதான் அந்த எலும்புகள் நிலமாகணும். அந்த அர்த்தம் அதுதான். சுகவீனம் என்பது கூட ரொம்ப கஷ்டமான காரியம் தான். பிள்ளைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, உடல்ல ஒரு சுகவீனம் ஏற்பட்டால் அது தாங்க முடியாது. அதுக்கு பரிகாரியாக இயேசு வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், நானே உங்கள் பரிகாரி, நான் தான் உங்களுக்கு செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கவனிங்க. சும்மா வந்து போறதெல்லாம் போறது கிடையாது. ஆளுடைய வார்த்தையை ஏற்று உட்கொண்டு அதை ஜீர்ணி சாப்பிட்றதுலாம் உங்களுக்கு ஜீர்ணிக்குது. ஆனால் அந்த வார்த்தை மட்டும் உங்களுக்கு ஜீர்ணிக்காது. அது எங்கன்னா ஒரு இடத்துல மூலையில கிடக்கும். அப்படி வச்சுக்கூடாது. அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் சொல்றார், நீ என்னை மறந்தா உன் பிள்ளையில நான் மறப்பேன்னு சொல்றேன். அது என்ன அர்த்தம்? நீ என்னை மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன் என்று சொல்றார். அது என்ன அர்த்தம்? ரொம்ப கஷ்டம் அந்த வார்த்தை. ரொம்ப கஷ்டம். நான் சொல்லக்கூடாது. பிள்ளைகள் இருக்கிறது நமக்கு தங்குமா தங்காதன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஆயிடும். ஆகினாலே தேவனை நாம் மறக்க கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் நம்மளை போஷிக்கிறாரு. நம்மளை பாவங்களை சுத்திகரித்து நம்மளை கழுவி நம்மளை எல்லாவற்றையும் அவர் செய்யறாரு. அப்படியா மட்டும் நம்ம மறந்துட்டு நம்ம இஷ்டத்தை சுத்தி தெரியுதுன்னு அர்த்தம். அப்ப அவர் சும்மா இருப்பாரா? பிள்ளைகளை தொடுவார். ஜாக்கிரதையா இருங்க. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. நல்ல பாடி மாத்துகிறார். வறட்சியான காலங்களில் நாகமாவை எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உங்களுடைய குடும்பத்தில ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதும் இருக்கும். அது வற்றாத அந்த ஆசீர்வாதம். அது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் கொடுத்தால் அதெல்லாம் எழுத மாட்டார். அவர் ஆசீர்வதித்தால் அது நல்ல ஐஸ்வர்யம் பெருகும்படி செய்வார். அதுல வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். வேத வசனத்தை நல்ல தியானிங்க, நல்ல படிங்க. பொழுதுபோக்கா வந்து உட்காந்துலாம் போகக்கூடாது. குடும்பத்துக்குள்ளாக நீங்கள் செழிக்கையும் வற்றாத நீரூற்றையும் போல இருப்பீர்கள். அல்லேலூயா. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல. தோட்டம் என்று வருகிறது. தோட்டம் என்றால் ரொம்ப அருமையானது. எங்க வீட்டுல கூட நாங்க தோட்டம் வச்சிருந்தோம். கீரைகள், கருவேப்பிலை மரம், கொய்யா மரம் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஏற்ற நாட்கள் ஏற்ற கனி கொய்யா மரம் சாப்பிடுவோம். எல்லாம் பண்ணுவாங்க. நம்முடைய குடும்பம் ஒரு தோட்டத்தை போல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தோட்டத்தை போல் இருந்தால்தான் அது விளைகிற காரிகளை கனிகளை எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். குடும்பம் ஏதோ நடத்துறது, ஏதோ போறோம் வரோம், ஏதோ சாப்பிடுறோம் படுத்துக்கிறோம் அப்படிதான் இருப்பாரு. முதல்ல நீ எதுக்காக நீ வாடுகிறாய், எதுக்காக சம்பாதிக்கிறாய், எதுக்கு நீ பண்ற, என்னதான் பண்ற? சில பேர் அது உணர்றதே கிடையாது. நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு தரம் தான் வாழ முடியும் இந்த உலகத்துல. அதுவும் திடீர் ஏதாவது பாழாகி போச்சுன்னா அவ்வளவுதான். அந்த உயிர் போச்சுன்னா போதுமே கிடையாது. அதோட அவ்வளவுதான், உயிர் போச்சு. நீ என்ன சேர்த்து வச்ச, நீ என்ன பணம், அது இது சொந்தம் பந்தம் எல்லாம் விட்டுட்டு நீ போயிடும். கம்ப்ளீட்டா ரெஸ்ட். அப்படி இருக்கும்பொழுது என்ன சொல்றாரு? நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் உன்னை ஆக்குவேன் சொல்றேன். அதுக்கு தகுதியாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மட்டும் விளையாடி பார்க்காதீங்க.
தேவனுடைய மட்டும் அசதியா இருக்காதீங்க. தேவனுடைய காரியத்திலே அசதியா இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். Be careful. கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வருதுன்னு சொன்னா அது நான் பேசுறது கிடையாது. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுகிறார். அவர் வார்த்தையை கொடுக்கிறார், நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். அவர் வார்த்தையை போதிப்பது கூட எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த யோகியமும் கிடையாது. அவருடைய வார்த்தை அவ்வளவு கனமான வார்த்தை, கனம் பொருந்திய வார்த்தை. அந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு அருகதை கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் என்னை வார்த்தை சொல்லும்படி என்னை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு பாவியான மனுஷன், செய்யக்கூடாத காரியங்கள்லாம் செய்து, அக்கிரமெல்லாம் செய்து கேவலப்பட்டு போய் ஆண்டவரை தெரிந்து கொண்டார். அது பரிசுத்தமானவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்டு உங்கள் மத்தியிலே என்னை பேசும்படி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் நல்ல யோகியமானவன், அதனால நாம பிரசங்கம் பண்ண அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை போலதான் நான். என்ன ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற ஒரு தகுதியான ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து வார்த்தையை ரொம்ப நான் நேசிப்பேன். ஆண்டவர் வார்த்தையை கூர்ந்து பார்ப்பேன். இதுக்கு பிறகு என்ன வருது, இதுக்கு பிறகு என்ன செய்யும், எப்படிலாம் சந்தேகம்லாம் வரும். வார்த்தைகள் பைபிள் நிறைய சந்தேகம்லாம் வரும். அதெல்லாம் கிளியர் பண்ணிப்பாங்க. அம்மா என்ன பண்ணுறோம், அவனுக்கு வார்த்தையை ரொம்ப கெட்டியா போச்சு. ஐயாவோட சொன்னாரு, வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். என்ன பண்ணோம், சாப்பாடு மட்டும் நல்லா அமுக்குறீங்க, பிரியாணி பிரியாணி அது இது எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரே அடி ஒரே தட்டில் வச்சு அடிச்சு. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இங்க நிக்க வச்சிருக்கு தொண்டையில, அது உள்ள இறங்காது. ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். வார்த்தையை உட்கொண்டு அது செய்றீங்கன்னா அர்த்தம் தெரியுமா? அந்த வார்த்தையின்படி நடக்கணும், செயல்படுத்தணும். பாவம் செய்யாது சொல்ல, பாவம் செய்யாத. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றோ அதுக்கு கீழ்ப்படியணும். யோனா பூஜை தெரியுமா இல்லையா? எத்தனை பேருக்கு யோனா பூஜை தெரியும்? யோனா கை ஓட்டி காட்டுங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு யோனா பூஜை தெரியும்? உனக்கு தெரியாதா? உயர்த்தி காட்டுங்க, கையை உயர்த்தி காட்டுங்க. யோனா என்ன சொன்னாரு, நினிவே பட்டணத்துல போய் பேசுகிறானா கொஞ்சம் மக்கார் பண்ண ஆரம்பிச்சான். ரஷீஷ் என்று போகக்கூடிய அந்த கப்பல ஏறி படுத்துனான். ஆண்டவர் பார்த்தவே, நான் எங்க போக சொன்னா எங்க போயிடுங்க, எங்க போக சொன்ன உடனே நினிவே பட்டணம் போய் பாரு, அங்க ஏகப்பட்ட பாவத்தை பண்ணி கொண்டிருக்கிறான், அவங்களை போய் எச்சரிக்கை போ, 40 நாளுக்குள்ள அந்த பட்டணமே அழிஞ்சு போன்னு சொல்லு போ. ஒரு பெரிய ஊழியத்தை அவன் கையில கொடுத்தா, அந்த ஊழியத்தை அவன் அசால்ட்டா ஒரு சூழ்நிலை வந்து கடலை தூக்கி போட்டான். அப்புறம் பாருங்க, அந்த யோனாவோட உடலை ஒரு மீன் ஆயத்தம் பண்ணி அந்த மீன் வாய்ப்புல போடாம போனாரு. அது ஒரு திமிங்கலம். திமிங்கலம் ஒரு மனுஷனை மூழ்கி அப்படி வச்சிருக்கு, பத்திரமா தீர்ந்துக்கிறது. தீர்ந்துச்சா அவன் எப்போ போயிட்டு ஆண்டவர் கட்டளைக்கு மீன் கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. மனுஷன் கீழ்ப்படிய மாட்டான். காக்கா கீழ்ப்படியுது, கழுகு கீழ்ப்படியுது. யோசனை பண்ணி பாருங்க, எல்லாம் கீழ்ப்படுது. மனுஷன் மட்டும்தான் தகராறு. கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், அப்புறம் அப்படியே மாறிடுவான். கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், நல்லா இருப்பான். ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சா அழுவையா 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 அழுவையா. கொஞ்சம் கஷ்டம் வந்தா சாப்பிட்டு போயின்னா போயிடுறாங்க, சளிச்சுக்க. இப்படிலாம் நம்ம வாழ்க்கை ஒரு பொழுது கூடாது. போறாங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா, அதாவது இங்க சொல்லப்படுகிற இருக்கணும். எப்படி இருக்கணும்? வற்றாத நீர் ஊற்றை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா.
நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும். கிணறு இருக்குது பாத்துக்கிறீங்கன்னா, ஊருக்குள்ள போனீங்கன்னா தெரியும். கிணறு சில கிணறு பாடறிஞ்சு அந்த தரை தெரிகிற மாதிரி இருக்கும். எங்க ஊர்ல ஒரு கிணறு இருக்கு, பூமிக்கு சரிமட்டமா அந்த நேரம் தண்ணி வரும். அப்புறம் ஒருத்தர் கேட்டீங்கன்னா, இப்போ தண்ணி வந்து மற்ற கிணறுலாம் அவ்வளவு காயம், அதுல நீர் ஊற்றிக்கிட்டே இருக்குதுங்க 24 மணி நேரம் ஊறும். அது எப்படின்னா, அந்த சோத்துல இருந்து அந்த செங்கலை சுத்தி கட்டிப்பாங்க. அதுல இருந்து ஓரத்துல இருந்து ஒரு 10 நீர் ஊற்று இருக்கும். அது 10 நீர் ஊற்று அங்க ஊற்றும். ஊற்றினேதான் அந்த தண்ணி ரொம்ப 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 மேல வரும். அதான் வற்றாத நீர் ஊற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த கிணறு எப்போ அந்த கிணத்துல எல்லாம் கொள்ளுவாங்க. அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கொள்ளுவாங்க. காலையில ஒரு 40, 50, 100 குடம் கூட போயிடும். எல்லாம் நிறைய போகும். அப்புறம் வச்சா அது சொல்றதுக்கு அந்த மேல் மட்டத்திலேயே நிற்கும். அப்படி உன் வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை வற்றாத நீர் ஊற்றலை போல் இருக்கிற பேர் சுவாசிக்கிறேன். எல்லாரும் புரிஞ்சுச்சுல? ஒரு வாட்டி அந்த வசனத்தை நம்ம படிக்குமாங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இடமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென், 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 ஆமென். இது நடக்கும். கர்த்தரிடத்தில் நீங்க விசுவாசம் வைத்தீங்கன்னா நிச்சயம் நடக்கும். அதான் பண்ணிக்கு நம்ம ஆயத்தமா. அங்க போய் பாடுறோம். நாம் எல்லாரும் அங்க போய் வெள்ள அங்கி தரித்தவர்களாக தேவாதி தேவன் முன்பாக நின்று நம்ம என்ன பண்ண போறோம்? அவரை துதித்து பாட போறோம். சந்தோஷம் தானே? இந்த உலகத்தின் பாடுகள் நமக்கு போதும்பா. டெய்லி காலையில் எழுச்சி சமாளி போடுவாங்க, பாடு சரியான பாடுகள். ஆனால் எல்லாம் விட்டு ஓய்ந்து நம்ம எங்க போக போறோம்? கர்த்தர் நம்மளை வந்து கூட்டிட்டு போவாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போவார். நமக்கு ஆளுக்கு ஒரு தேவத்துவத்தை உண்டு. ஒவ்வொரு தேவத்துவம் நம்ம கையை பிடிச்சிட்டு அங்க கூட்டு போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகினாலே கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபமாய் செய்திகளை பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை சமீபமாகிறதுனால இந்த பூமியில நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டோடு இணைந்து செயல்பட்டு அவரை பாடி துதித்து நம்ம மகிழ்ந்துக்குமானால் ஆமே சமூகத்துக்கு நம்ம போய்விடுவோம். எத்தனை பேர் சொல்லி விசுவாசிக்கிறோம்? எல்லாரும் ஆமேன்னு சொல்லாமா? நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருத்தரும் கண்டே போய் பரலோகத்தில் தேவனை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, வேற எங்கேயும் பாருங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை மூடினா உங்களுக்கு தரிசனம் கிடைக்காது. இறக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரிசுத்தத்தினாலே இந்த ஞான வேலைக்காக போனான் ஸ்தோத்திரம். இந்த நாள் இன்றைய நாளாயிருப்பதற்கான ஸ்தோத்திரமாக இந்த நாளில் நாங்கள் வந்து களி கூர்ந்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். உங்களுடைய பள்ளியில் நாங்கள் பங்கெடுப்பதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு செய்திகள், பாடல்கள், புதிய ஆராதனை எல்லாத்தையும் ஆசிரியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறது. நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் ஆண்டவர். உங்களுக்கு கோடி 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 நன்றி. துதிக்கான மையம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோம். ஏசி முடிஞ்சு உங்களுக்கு பரிசுத்தம். ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரித்து, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து, ஆத்துமாவே கர்த்தரை அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.